முனைவர் கி தத்தாத்திரேயன் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். பார்த்திங்கன்னா, கோவை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்தில் அவங்க ஆசிரியராக பணியாற்றி வர்றாங்க. அண்ணா அவர்களின் தந்தையார் திரு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அவர்கள் வித்யாலயா உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 50 ஆண்டுகளாக பல இடங்களில் ஆன்மீக சொற்பொழிவாற்றி புகழ் பெற்றவர். திரு தத்தாத்திரேயன் அவர்கள் தனது பள்ளி படிப்பை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கலா நிலையம் நடுநிலைப் பள்ளியிலும் மேல்நிலைப் படிப்பை வித்யாலயா சுவாமி சிவானந்தா மேல்நிலைப் பள்ளியிலும் நிறைவு செய்தார். வித்யாலயா காந்தி ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற தத்தாத்திரேயன் அவர்கள் வித்யாலயத்தின் கலா நிலையம் நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக 2005ஆம் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். ராமகிருஷ்ண மடத்தில் முன்னாள் தலைவர் ஃப்ரம் பூஜனிய சுவாமி ஆத்மஸ்தானந்த மகாராஜ் அவர்கள் இவருக்கு மந்திர தீட்சை வழங்கினார். தமிழில் இளங்கலை பட்டமும் முதுநிலை பட்டமும் பெற்ற இவர் கல்வியியல் இளைஞர் பட்டமும் பெற்றவர். தேசிய விரிவுரையாளர் தேர்வுக்கான நெட் தேர்வில் முதன்முறை அமர்விலேயே தேர்ச்சி பெற்றவர். அண்ணா அவர்கள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தி நெறி என்னும் தலைப்பில் முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொண்டு இவ்வாண்டு பட்டம் பெற்றார். பாரத பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை ஒட்டி 44 நாடகங்கள் இயக்கியமைக்காக அன்னாருக்கு ஆரஞ்சு வேர்ல்டு ரெக்கார்டு வழங்கப்பட்டுள்ளது. சிறந்த பேச்சாளரான முனைவர் திரு கி தத்தாத்திரேயன் 7 வயதிலிருந்தே தமிழ்நாட்டின் பல இடங்களிலும் சொற்பொழிவாற்றி வருகிறார். இவரின் சொற்பொழிவாற்றும் திறமையை கண்ட பொதிகை தொலைக்காட்சி வளரும் இளம் சொற்பொழிவாளர் என்னும் தலைப்பில் அன்னாரை பேட்டி கண்டு ஒளிபரப்பியது. ராமகிருஷ்ண விஜயம் போன்ற முக்கிய ஆன்மீக இதழ்களில் திரு தத்தாத்திரேயன் அவர்கள் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வருகிறார். பல முன்னணி தொலைக்காட்சிகளிலும் ஆன்மீகம், தன்னம்பிக்கை போன்ற தலைப்புகளில் உரையாற்றுகிறார். பல முன்னணி வானொலி நிலையங்களிலும் இவர் சொற்பொழிவாற்றியுள்ளார். தமிழ்நாட்டின் பல பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று அண்ணா அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை இளைஞர்களுடைய பரப்பும் நோக்கில் பல சொற்பொழிவுகளை ஆற்றி வருகின்றார். கோவை ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா யூடியூப் சேனலில் ராமாயண பாத்திரங்கள் காட்டும் பண்பு நலன்கள் என்னும் தலைப்பில் உரையாற்றி வருகிறார். தேர்ந்த பாடகரான திரு தத்தாத்திரேயன் வேத துதிகளை ஓதுவதிலும் ஆர்வமுடையவர். மேலும் தமிழ் பக்தி இலக்கியங்களும் மிகுந்த புலமை கொண்டவர். பாரத நாட்டின் மீதும் அதன் இறையாண்மை மீதும் மிகுந்த பக்தி கொண்ட திரு தத்தாத்திரேயன் அவர்கள் தேசபக்தி கருத்துக்களை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் வெளிப்படுத்தி வருகிறார். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நமது சிந்தனையை ஆற்ற வந்திருக்கும் முனைவர் கி தத்தாத்திரேயன் அவர்களை மனிதா நீ மகத்தானவன் என்ற தலைப்பின் பேரிலே பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி திரு பூபதிராஜ் அண்ணா அவர்களுக்கு. இப்பொழுது ஆன்மீக அபரீதகரமான சக்தியானது இப்பொழுது நம்மிடையே. ஸ்தபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. நம ஸ்ரீயதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். ஸ்வர்ணபுரீஸ்தலவாசம் கணாதிபசமன்விதம் கஜாரூடமகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மாலை நேரத்தில் உங்களிடையே உரையாற்றுவதற்கு அரிய பெரிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் பார்வையாளர்களாக வந்திருக்கும் அவர்களும் பெரியோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெரியோர் எனக்கிட்ட பணியில் போகின்றேன். நான் எல்லார் பேரையும் சொல்லலாம், எனக்கு கொடுத்துருக்கிற நிமிஷம் 35 நிமிஷம். அதனால் எல்லாரை பற்றியும் நிறைய சொன்னார்கள்.
இந்த தலைப்பு மனிதா நீ மகத்தானவன் என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த பதத்தை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர். அவர் சொன்ன சூழ்நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையிலே எந்த பிடிப்பும் இல்லாமல் நிர்கதியற்று 50 கோடி மக்கள் கிடந்தபோது சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீங்கள் மகத்தானவர்கள் என்று சொன்னார். பாரதமே சீர்குலைந்து இருந்தது அந்த சமயத்தில். மகாகவி பாரதியார் ஒரு ஓவியம் வரைகிறார், கவி ஓவியம். பாழ்பட்டு வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு, தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு, பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் என்று எழுதினார். நாடு அப்படி இருந்தது. தாழ்வுற்று, இந்த வார்த்தை முதல் வார்த்தை. எது தாழ்வுறும், எது உயர்ந்த நிலையில் இருந்ததோ அதுதான் தாழ்வு நிலைக்கு வரும். ஏற்கனவே தாழ்வு நிலையில் இருப்பது மீண்டும் தாழ்வு நிலைக்கு செல்லாது. நன்றாக படித்து கொண்டிருக்கின்ற மாணவன் 95 மதிப்பெண் பெறுகிறான் 100க்கு, ஃபெயில் ஆகும் பொழுது அவன் தாழ்வு நிலைக்கு செல்கிறான் என்று சொல்கிறோம் அல்லவா? தாழ்வுற்று. அடுத்தது வறுமை மிஞ்சி. இந்த வறுமை என்று ஒன்று விட்டால் நம்முடைய சிந்தனையே வேலை செய்யாது. அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றும். தேசம் முழுக்க வறுமை இருந்தது, வறுமை மிஞ்சி இருந்தது. வறுமையை தவிர இந்த நாட்டில் எதுவுமே இல்லாத சூழ்நிலை. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி. அடுத்த வார்த்தை ரொம்ப அழகானது, விடுதலை தவறி. இந்த நாட்டிற்கு அடிப்படையானது சுதந்திரம். தேக சுதந்திரம், சிந்தனா சுதந்திரம், ஆன்ம சுதந்திரத்தை நம்முடைய ரிஷிகள் போற்றினார்கள், பேசினார்கள். ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராஹா என்பது வார்த்தை. அதனுடைய தமிழாக்கம் தான் நீ மனிதா நீ மகத்தானவன். ஸ்ருண்வந்து கேளுங்கள், விஸ்வே உலகமே நீங்கள் அழியாத பேரின்பத்தின் குழந்தைகள் என்று உபனிஷதம் செல்கிறது. அந்த வார்த்தையை தான் தமிழில் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், மனிதா நீ மகத்தானவன். தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி. இந்த தேசத்தில் விடுதலை என்பது கொஞ்சமும் இல்லை. மூச்சு விடுவதற்கு கூட மக்களுக்கு உரிமை இல்லாமல் இருந்தது. சினிமா தியேட்டர்களிலும் நாடக தியேட்டர்களிலும் ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் ஆங்கிலேயர் காலத்திலே, டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலவுட் இன்சைட் என்று இருக்கும். நாய்களும் இந்தியர்களும் இந்த அரங்கிற்குள் வரக்கூடாது என எழுதியிருந்தான் ஆங்கிலேயன். நாய்களா நாம்? நாய்கள் என்று ஆங்கிலேயன் சொன்ன வேளையில் நீங்கள் மகத்தானவர்கள், ரிஷிகளின் பரம்பரையில் வந்தவர்கள், நீங்களா பாவிகள் என்று அறைகூவல் விடுத்தார் சுவாமிஜி. An excellent thought. யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத நேரம் அது. தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி. அடுத்தது என்ன நடக்கும்? இது 3 கெட்டு, தேசமே கெட்டு போயிற்று. அதற்கடுத்தது பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம். பாழ்பட்டு போனது. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டன. எத்தனை ஆண்டுகள்? 1000 ஆண்டுகள். இன்றைக்கு ஒரு தலைமுறை என்பது 30 ஆண்டுகள் என்று குறிக்கிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமுறை என்பது 20 ஆண்டுகளுக்கு உள், below 20 years. 50 தலைமுறைகளாக இந்த மண் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. பெரியோர்களே, எத்தனையோ மகான்கள், ஞானிகள், தியாகிகளால் தான் நாம் திருப்பூரில் இருக்கிறோம். உண்மை அதுதான். சூர்யா சென் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் இருந்தார். மாஸ்டர் தா என்று அழைப்பார்கள். அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் ஆங்கிலேய இராணுவ கிடங்குக்குள்ள தன்னுடைய மாணவர்களை அழைத்து சென்று அந்த இராணுவ தளவாடங்களை எல்லாம் எடுத்து வந்தார். அதில் நடந்த யுத்தத்தில் 120 ஆங்கிலேய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இவருக்கு மரண தண்டனை விதித்தார்கள். மாஸ்டர் தாக்கு இந்த மரண தண்டனை விதிக்கும் போது நடந்தது, ஆங்கிலேய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவரை தூக்கில் போடும்போது அவர் பூரண உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த மாஸ்டர் தா அவரை தூக்கில் போடும்போது அவர் மீது வஞ்சம் கொண்ட அந்த ஆங்கிலேயர்கள் அவருடைய கை விலங்குகளை அகற்றும் போது அவருடைய மணிக்கட்டை உடைத்தார்கள்.
கால்கள் முட்டிகளை உடைத்தார்கள். வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொல்ல சொல்ல துப்பாக்கியை திருப்பி அவருடைய பல்லை உடைத்தார்கள். குற்றுயிரும் கொலையுருமாக கிடந்த அவரை தூக்கிலிட்டார்கள். தொங்கினார் தூக்கிலை. அதன் பிறகும் அவருடைய வஞ்சம் தீரவில்லை பெரியோர்களே. அவருடைய உடலை ஒரு இராணுவ பெட்டியில் வைத்து வங்காள விரிகுடா கடலில் கப்பலில் எடுத்துக்கொண்டு போய் போட்டார்கள். என்ன கொடுமை இது! தேசத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாத நேரத்தில்தான் 1889 ஆண்டு சுவாமி விவேகானந்தர் பாரத தேசத்தை பார்க்க கிளம்பினார். கால் நடையாக நடந்தார் சுவாமிஜி. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் 1886 தொண்டை புற்றுநோயால் இறந்து போனார். மகா சமாதியானார். அவருடைய பிரதம சிஷ்யர் சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சீடர்களை எல்லாம் பாராக் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்துவிட்டு இந்த தேசம் எப்படி இருக்கிறது என்பதை நேரடியாக பார்க்க சென்றார். அவர் மெய்யியல் விஞ்ஞானி என்று சொல்வார்கள். ஏதாவது ஒரு கருத்தை ஒருவர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே கேட்டுக்கொள்வது அல்ல, நேரடியாக சென்று அனுபவத்தில் தான் உணர்ந்து கொள்வது. அதைத்தான் மெய்யியல் என்று சொல்லும் இலக்கியம். தானே அனுபூதியில் உணர்வது. அதை இந்தியா எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக போனார். இந்த தேசத்தினுடைய சீர்நிலையை எண்ணி அழுதார் சுவாமிஜி. ஒரு சந்நியாசியினுடைய தொழில் என்ன, தர்மம் என்ன? குகைக்குள் அமர்ந்து தியானம் செய்வது, தவம் ஏற்றுவது. அப்படி அவர் இல்லை. அவரை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், ஒருவேளை சுவாமி விவேகானந்தர் அப்படி இமயமலையில் ஒரு ரிஷியாக அமர்ந்திருந்தால் பல்லாயிரம் கோடி நம்முடைய தேசத்தின் ரிஷிகளில் ஒருவராக அவர் போற்றப்பட்டிருப்பார். அவ்வளவுதான். ஆனால் இந்த ரிஷி ஆன்மீகத்தை மக்களிடத்தில் தேடியது. இந்தியா முழுவதும் 4 ஆண்டுகள் சுற்றித் திரிந்தார் சுவாமி விவேகானந்தர். 4 years. மன்னர்களின் அரண்மனையில் தங்கினார். ஏழை குடிசைகளின் வீட்டில் உறங்கினார். இன்றைக்கு அவருக்கு விழா எடுக்கிறோம், வழிபாடு செய்கிறோம். ஆற்றங்கரைகளில் தலை வைத்து தூங்கினார். உணவு இல்லாமல் பல நாட்கள் நடந்தார். அப்படி வந்தார் சுவாமி விவேகானந்தர். ஒரு இடம் வழியில ஒரு ஊரில் 3 நாட்கள் தொடர்ந்து சொற்பொழிவு செய்தார். எல்லோரும் வந்து கேட்டார்கள். இந்த பாரத தேசத்தினுடைய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, பிறருடைய பிரச்சனை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வது இல்லை. இது ஒரு சிக்கல். இந்த சிக்கலை சுவாமி விவேகானந்தரும் எதிர்கொண்டார். 3 நாட்கள் தொடர்ந்து பேசினார். அவருக்கு உணவு கூட யாரும் கொடுக்கவில்லை. ஒரு செருப்பு தைப்பவன், சிந்தனை பண்ணி பாருங்க, 1890 ஒரு செருப்பு தைப்பவன் வருகிறான். சாமி, நீங்க 3 நாளா பேசுறீங்க, நீங்க தண்ணி கூட குடிக்கல, சாப்பிடல, கஷ்டமா இருக்கு சாமி. எளிய மக்களின் அன்பான குணம். இதை சுவாமிஜி நெகிழ்ந்து போனார். அவன் சொல்கிறான், சாமி, நான் இந்த குலத்தை சார்ந்தவன், நான் உங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது, அதனால மாவும் கொஞ்சம் தண்ணீரும் தருகிறேன், என் வீட்டில் அடுப்பு இருக்கிறது, நீங்களே வந்து சப்பாத்தி பிசைந்து உணவு செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டான். இந்த எண்ணம் பாருங்க. சுவாமி சொன்னார், ஏன்பா அப்படி பேசுற? நீயே உன்னை தாழ்த்திக்கிற, வேண்டாம், நீ சப்பாத்தி பண்ணி கொண்டு வா, நான் சாப்பிட்றேன். வேணாம் சாமி, இது தெரிஞ்சா எங்க ராஜா என்னை நாட்டை விட்டே துரத்திடுவார். உங்களுக்கு நான் உணவு கொடுக்கல, நீ கொடுத்தா நான் சாப்பிட்றேன்னு. அவன் செய்து கொண்டு வந்து உணவை கொடுத்தான். சுவாமி விவேகானந்தர் அதை ஏற்றுக்கொண்டு சொன்னார், தேவேந்திரன் என் முன்னால் வந்து தேவாமிர்தத்தை 2 கைகளில் ஏந்தி என்னிடம் கொடுத்து, இது சுவையாக இருக்கிறதா அல்லது இந்த ஏழை கொடுத்த அந்த சப்பாத்தி சுவையாக இருக்கிறதா என்று என்னிடம் கேள்வி கேட்டால் தயங்காமல் பதில் சொல்வேன், இந்த ஏழையின் சப்பாத்தியே உயர்ந்தது என்று. ராமன் பேசினார் அன்னைக்கு இந்த வார்த்தையை. குகன் வேடுவன் ராமன் வந்து நிற்கிறான். குகன், ஐயோ நான் ஏழை ஆயிற்றே, இந்த குலத்தை சார்ந்தவன் ஆயிற்றே, ராமன் அரசன் ஆயிற்றே, அவனுக்கு நான் உணவு கொடுக்கலாமா? ஏழை ஏதலன் கீழ் மகன் என்று எண்ணாது அவனை அழைத்தான் ராமன். குகா, என்ன கொண்டு வந்திருக்க?
தேனும் தினைமாவும் கொண்டு வந்திருக்கேன், அரியதாம் உவப்பதென்னின் அன்பினால் விளைந்த காதல். நீ எப்படி கொடுத்தடா, அன்பா கொடுத்திருக்கேடா, நான் வேண்டான்னு சொல்வனா? ராமன் சொன்னா, இது எப்படி தெரியுமா? அமிழ்தினும் சீர்த்தகன்றே, தேவாமிர்தத்தை விட உயர்ந்ததடா இது. புகனிடத்தில் ராமன் சேர்த்தது. அடுத்த சொன்ன வார்த்தை, பவித்திரம் எம்மனோர்க்கும். இந்த மாதிரி தவ வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களே, அவர்களுக்கு இந்த மாதிரியான எளிய உணவு உயர்ந்தது. லட்சம் வருஷங்களுக்கு முன்னால் ராமன் பேசிய அதே வார்த்தை, அதே பதம் சுவாமி விவேகானந்தர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினார். இதுவே பாரத பண்பாடு. An excellent thought. சுவாமி விவேகானந்தர் வழியிலே வருகிறார். ஒரு அரசாங்கத்திலே ஒரு தளபதியை பார்க்கிறார். அந்த தளபதிக்கு ஒரு எண்ணம் உண்டு. அவருக்கு கடவுளுக்கு உருவம் இல்லை என்ற சிந்தனையை உடையவர். அதை வேதாந்த மதம் பேசும். கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுளுக்கு உருவம் இல்லைதான், அது உண்மை. அது ஆனால் அந்த கடவுள் என்ன பண்ணுகிறார்? நமக்காக உருவம் தாங்கி வருகிறார். ஆழ்வார் பேசுவார், தமர் உகந்தது அவ்வுருவம் தானே. உங்களுக்கு புலப்படும் பாரு சொல்கிறேன். நம்ம வீட்டில் மாத்திரை இருக்கிறது, மருந்து. அந்த மருந்து குழந்தை சாப்பிட்றது இல்லை, முடியாது. என்ன பண்ணுகிறோம்? அதை பொடி செய்கிறோம், ஒரு டப்பாக்குள்ள போட்டு அதில் தேனை ஊற்றி அந்த குழந்தைக்கு குழைத்து கொடுக்கிறோமே. அதை போல உருவம் அற்ற அந்த இறைவன் நமக்காக உருவம் தாங்குகிறான். அப்பொழுதுதான் நம்மால் அவரை கற்பனை செய்து பார்க்க முடியும் அல்லவா? அந்த கற்பனைக்கு அவர் இந்த தளபதி விலகி நிற்கிறார். கடவுளுக்கு உருவம் இல்லை என்பது அவர் சிந்தனை. 2 பேரும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். உருவம் உண்டு, உருவம் உண்டு சொல்லிக்கொண்டே வந்தார். இல்லை 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 என்று சொல்லி வந்தான் அவர். பார்த்தார் சுவாமி விவேகானந்தர் அந்த இடத்திலே ஒரு கண்ணனுடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. சுவாமி விவேகானந்தர் பார்த்தார். அதோ பாருங்கள் கண்ணன் என்றார். அந்த தளபதி சொன்னார், அது கண்ணன் சிலை, அது கண்ணன், கண்ணன் சிலை. மாறி மாறி பேசினார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்ன, சொல்லிண்டே இருக்கேன், நீ அதையே பேசிட்டு இருக்க. தன்னுடைய இடது கையால் அந்த தளபதியினுடைய கையை பிடிச்சு கண்ணன் அப்படின்னார். அங்க பார்த்தா அந்த ஊர்வலம் மறைந்தது. கண்ணனுடைய சிலையை தூக்கி கொண்டிருந்தவர்கள் மறைந்தார்கள். கண்ணன் சிலை மறைந்தது. அந்த இடத்துல கண்ணன் தன்னுடைய புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு ஊதி கொண்டிருந்தான். விரல் தடுமாறி கொண்டிருந்ததை அந்த மங்கள் சிங் பார்த்தான். வா, அரண்டு போனான் அவன். சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனை எப்படி இருந்தது, நாம் எப்படி இருந்தோம், இதை நமக்கு உணர்த்தினார். நாம் ஒரு சிறு குறிக்கோளோடு இருக்கக்கூடாது. மனிதா, நீ மகத்தானவன். நாடு முழுக்க விஜயம் செய்த சுவாமி விவேகானந்தர் நம்முடைய தமிழ்நாட்டு பெருமையோடு சொல்லலாம். நமக்கு அந்த பெருமை என்றைக்கும் உண்டு. வங்காளத்தில் அந்த சிங்கம் பிறந்திருந்தாலும் அந்த சிங்கத்திற்கு ஃபர்ஸ்ட் கீர் போட்டு கிளப்பி விட்டவங்க தமிழ்நாட்டுக்காரங்க. கன்னியாகுமரிக்கு வந்தார் சுவாமிஜி. இப்ப இருக்கிறதே விவேகானந்த பாறை. அந்த பாறையிலே அமர்ந்து 3 நாட்கள், டிசம்பர் 24, 25, 26 3 நாட்கள் தவம் செய்தார். ஒரு துறவி எதை குறித்து தவம் செய்வார்? தெய்வத்தை குறித்து தவம் செய்வார், தன்னுடைய முக்தியை நோக்கி தவம் செய்வார், இந்த மீறி போனால் தன்னுடைய உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தவம் செய்வார். அவருடைய தியான பொருளாக தெய்வம் இருந்திருக்கும். ஆனால் சுவாமி விவேகானந்தருக்கு என்ன இருந்தது தெரியுமா? தியான பொருள் நம்முடைய பாரத தேசம் இருந்தது. பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் நதிக்கரைகளில் நின்று மந்திரங்களை நேரில் பார்த்த ரிஷிகள் எங்கே? ராஜராஜ சோழனும் சமுத்திரகுப்தரும் எங்கே? உலகத்திற்கே அர்த்த சாஸ்திரத்தை தந்த சாணக்கியர் எங்கே? கல்லையே தெய்வமாக எழுப்பிய ஆழ்வார் பெருமக்கள் எங்கே? நாயன்மார்கள் எங்கே? சிந்தித்தார் 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 சுவாமிஜி. இந்த தேசத்தின் லட்சோப லட்சம் ஆண்டு வரலாற்றை சிந்தித்து பார்த்தார். அவ்வளவு மகோன்னதமாக வாழ்ந்த இந்த பாரதம் இந்த 4 ஆண்டுகளில் எப்படி இருந்தது? அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஜென்மங்களை பார்த்தார். இதுவா வாழ்க்கை என்று கண்ணீர் விட்டு அழுதார் சுவாமி விவேகானந்தர். இந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய பாரத தேசத்தில் 3 வகையான அரசுகளை பார்த்தார் சுவாமிஜி. ஒன்று, மன்னருடைய ஆட்சி. அங்கே எந்த கவலையும் இல்லை. அந்த மன்னர்கள் இருப்பார்கள், கூட எல்லாரும் இருப்பார்கள். அந்த இடத்துல ஆங்கிலேய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் ரெசிடென்ட் பேர்.
அவர் இந்த மக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணுவதற்கு அந்த மன்னர்களை அலோவ் பண்ண மாட்டார். அவர்கள் பேசாமல் அந்த ரெசிடென்ட் சொல்வதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீர் அப்படித்தான் இருந்தது. அடுத்ததாக முழுமையான ஆட்சி செய்தார்கள் ஆங்கிலேயர்கள். கமிஷனர், உதவி கமிஷனர் எல்லாம் ஆங்கிலேயர்கள். என்ன பண்ண போறான்? நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டான். மும்பை, வங்காளம், சென்னை இதெல்லாம் அந்த இடத்துல இருந்தது. மூன்றாவதாக 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தது. அதில் ஒரு திவான் போல ஒருவர் இருப்பார். சிற்றரசு மாநிலங்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த மாநிலங்கள், இதைத்தான் இந்த 500 சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திரத்துக்கு பிறகு இணைத்தார். இந்த 543 சமஸ்தானங்கள் சொல்கிறோமே, அதை அப்படி இணைத்தார் அவர். இவையெல்லாம் நம்முடைய கொச்சின், திருவனந்தபுரம் எல்லாம் அதில் வரும். இந்த மாதிரி இருந்த இடத்தையெல்லாம் சிற்றரசு மாநிலங்கள். இவர்கள் யாருக்கும் இந்த தேச மக்களுக்கு நன்மை செய்ய அனுமதி இல்லை. என்ன ஆகும் நாடு? இந்த தேசத்தின் ஏழை மக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார் ஒரு சன்னியாசி. பணம் வைத்துக் கொண்டிருந்த அந்த பிரபுக்கள் மக்களை கைவிட்டார்கள். அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருந்த ஆங்கில அரசு நன்மைக்கு பதிலாக தீமையை செய்தது. தொழுநோய் வந்தால் அந்த தொழுநோயாளியை ஒருவனை தூக்கி தோளில் போட்டுக் கொள்ள வேண்டும். அவனை கப்பல் அழைத்து கொண்டு போவார்கள். அந்த கப்பல்ல போனதுக்கு அப்புறம் அந்த தொழுநோயாளியை கப்பல் எல்லையில் நிற்க வைத்து துப்பாக்கியால் சுடுவார்கள். இந்த தொழுநோயாளி கீழே விழுந்து இறந்து விடுவான். அதுக்கப்புறம் தூக்கி கொண்டு போனானே, அவனை அந்த கப்பலில் எந்த இடத்தில் தொழுநோயாளியை நிற்க வைத்து சுட்டார்களோ அதே இடத்தில் அவனை நிற்க வைத்து அவனையும் சுடுவார்கள். தேசத்தின் நிலையை எண்ணினார். ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணணும்னு விரும்பினார். அமெரிக்காவிலே சிகாகோ சொற்பொழிவு நடைபெற செய்தி அவருக்கு கிடைத்தது. அமெரிக்காவுக்கு பயணமானார். செப்டம்பர் 11, 1893. இந்த மாதத்திலே நமக்கு ஒரு விழா வரும், அது விநாயகர் சதுர்த்தி. அந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி பாரத தேசத்தில் விநாயகர் சதுர்த்தி இருந்தது. அந்த நாளில் சிகாகோவில் பேசினார் சுவாமி விவேகானந்தர். எதை பற்றி பேசினார்? மூடர்களின் நாடு, கொள்ளையர்களின் நாடு, பெண்களை மதிக்காத நாடு, அறிவிலிகள் நிறைந்த நாடு என்று பாரத தேசத்தை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த போது, எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியிலே கடலில் சென்று சங்கமமாம் பான்மையினை போன்று உலகோர் பின்பற்றும் தன்மையாலே துங்கமிகு நெறி நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதாம் எம் பெருமை ஈற்றில் உனையடைகின்ற ஆரே அன்றோ. சிவமகிம்ன ஸ்தோத்திரத்தில் வருகிறது. எல்லா நதிகளும் மலையிலிருந்து பிறக்கின்றன, இறுதியில் கடலில் சென்று சேர்க்கின்றனவே, அதை போல எல்லா சமயங்களும் அந்த இறைவனிடத்திலே பிறக்கின்றன, மீண்டும் இறைவனிடத்திலே சென்று சேர்க்கின்றன. எல்லா மதங்களும் ஒரே இறைவனை அடையும் பல்வேறு பாதைகளே, இதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம் என்று அறைகூவல் விடுத்தார் சுவாமிஜி. 7000 பேர் கூடியிருந்த அவையில் தேசத்தின் மாண்பை என்று நிறுத்தினார். இந்தியாவில் அப்பொழுதுதான் புத்தி வந்தது. ஓ, நாம் மகத்தானவர்களா? ஒருத்தர் சொல்லியிருக்கார், நம்ம தேசத்தில் ஒன்று உண்டு, வெளிநாட்டுக்காரர் சொன்னா ஒசத்தின்னு நினைக்கிறோம். நம்ம சொன்னதுதான் ஒசத்தி. ஒன்று சொல்கிற, சமீபத்தில் இந்த 8 போட்டு நடந்தா நல்லதுன்னு வந்தது. எல்லா ஃபிளாட்லையும் 8 போட்டு நடந்தது. கொஞ்ச நாளில் ஒரு டாக்டர் சொன்னார், 8 போட்டு நடந்தால் முட்டு போயிடும்னு. எல்லா 8ஐயும் அழித்தார்கள். நம்முடைய தேசத்தில் நினைத்து பாருங்கள், கோவிலை சுற்றி பிரதட்சணம் பண்ணுறோம், என்னைக்காவது தப்புன்னு சொல்லியிருக்கோமா? கோடி வருஷமாக சுற்றின்னு இருக்கோம். நம்மளது என்றைக்குமே நிலைத்த தன்மையை பார்த்து பேசியது, டிரைவ்டு கோட்ஸ். அதெல்லாம் ஏதோ ஒரு ஐடியா தோணுன சொல்வதல்ல, அதையெல்லாம் திட்டமிட்டு பிளான் பண்ணி ப்ராக்டிக்கலாக சொன்னது. இது மாற்றமே கிடையாது. எத்தனை ஆங்கில மருந்துகள் இருந்தாலும் கபசுர குறுநீருக்குத்தானே ஓடினோம். எளிமையானது அல்லவா? நம்முடைய பாரதத்தின் பெருமை அது. இதையெல்லாம் சுவாமி விவேகானந்தர் பட்டியலிட்டார் அங்கே. அதுவரை அந்த நாட்டில் அவரை கோச்சு வண்டியிலே, எது ரயில்வே கோச்சில் தூங்கினார். குதிரைகளுக்கு வைக்கோல் வைக்கின்ற அந்த அறைகளில் தூங்கினார். ரயில்வே பிளாட்பாரங்களில் தூங்கினார். இந்தியா மேல வரணும், இந்தியா மேல வரணும், இந்தியா மேல வரணும்.
அதற்காக எந்த துன்பத்தையும் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த 30 வயது இளைஞன் துடித்தான். அவன் 30 வயதுங்க. அப்போ வாழ்ந்தது 39 வயது தான், 40 வயதிற்கு உள். ஆனால் எத்தனை மகத்தான காரியங்கள்! அந்த சொற்பொழிவுக்கு பின்னர் அவரை அந்த நாடே கொண்டாடியது. எனது அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே என்று அழைத்தார். வெளிநாட்டினரையும் சகோதரர்களாக பார்த்தது அவருடைய பண்பு. அவரிடத்தில் கேட்கிறார்கள், எப்படி அவர், நீங்க சொன்ன உடனே எல்லாரும் கைதட்டினார்களே, எப்படி? சுவாமி விவேகானந்தர் சொன்னார், அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் என்னுடைய உடன் பிறந்தவர்களாக நான் பார்த்தேன். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல். ராமன் மனைவியை தவிர பிற பெண்கள் அனைவரையும் தாயாகவும் சகோதரியாகவும் நினைப்பது நம்முடைய பாரத பண்பாடு. இந்த பண்பாட்டின் முழு வெளிப்பாடு விவேகானந்த சுவாமிகள். என்னிடத்தில் காமம் ஒரு முறை கூட நுழைந்ததில்லை என்று சொன்னார் சுவாமிஜி. எப்படி முடிந்தது அவரால்? மறுநாள் அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு, தங்குவதற்கு அறைகள், எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தார். சுவாமிஜி மாறல. அந்த படுக்கையிலெல்லாம் உதறிவிட்டு கட்டாந்தரையில் படுத்து தேசம் என்னாகுமோ என்று அழுதார். என் நாட்டு மக்கள் தரையில் உணவு இன்றி கிடக்கிறார்கள், வயிற்றில் ஈர துணியை கட்டிக்கொண்டு கிடக்கிறார்களே, எனக்கு எதற்கு இவையெல்லாம் என்று அழுதார் சுவாமி விவேகானந்தர். என்ன ஒரு உயர்ந்த சிந்தனை! பாரத நாட்டிற்கு திரும்பி வந்தார். 1,04,737 கிலோமீட்டர்கள் டிராவல் பண்ணி 438 சொற்பொழிவுகள், 376 வகுப்பு சொற்பொழிவுகள், 1000க்கும் மேலான பேட்டிகள் என ஏகப்பட்ட வேலைகளை 4 ஆண்டுகள் செய்துவிட்டு பாரத தேசத்திற்கு, நம்முடைய ராமேஸ்வரத்திற்கு வந்தார் சுவாமிஜி. குந்துகால் என்று அந்த இடம். அந்த இடத்திலே ஜனவரி 26ஆம் தேதி அவர் வந்த இடத்தில் ஒரு நினைவு தூண் எழுப்பப்பட்டது. அதற்கு கீழே சத்தியம் ஏவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்று பொறிக்கப்பட்டது. அதுதான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய சின்னமாக இருக்கிறது. அந்த ஜனவரி 26 தான் நம்முடைய குடியரசு நாளாக இருக்கிறது. அவரிடத்திலே கேட்கிறார்கள் சுவாமி விவேகானந்தர் இடத்திலே, சுவாமிஜி, நீங்கள் செல்வமும் வளமும் வசதியும் மிக்க மேலை நாட்டிலே 4 ஆண்டுகள் இருந்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாரத தேசத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் சுவாமிஜி சொன்ன பதில் இது. அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல் இருக்கு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவார்கள், வேலைக்கு போவது தவறில்லை. ஆனால் சுவாமி விவேகானந்தர் சொன்ன சிந்தனை, அவர் அந்த கேள்விக்கு சொன்ன பதில் மிகவும் உயர்ந்தது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்த நாட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் என்னுடைய தேசத்தை பற்றி, என் நாட்டு மக்களை பற்றி எனக்கு எப்பொழுதுமே உயர்வான சிந்தனை உண்டு. ஆனால் இந்த மேலை நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்த பிறகு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூசியும் புனிதமாக எனக்கு தெரிகிறது. பவித்திரம். பவித்திரம் என்றால் மிக உயர்ந்தது, எனக்கு புனிதமாக தெரிகிறது என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். பின்னாளிலே ஒரு நிருபர் சுவாமி விவேகானந்தர் இடத்துல கேட்டார், இந்தியாவிற்கு எப்பொழுது சுதந்திரம் கிடைக்கும்? அப்போ சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இன்னும் 50 ஆண்டுகளில் சுதந்திரம் கிடைக்கும். அவர் சொன்ன ஆண்டு 1897. 1907, 1917, 1927, 1937, 1947. இந்த தீர்க்க தரிசனம். சுவாமிஜி சொன்னார், இந்தியா சுதந்திரம் பெறும். அப்ப சொன்னப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வேண்டாம் என்று எத்தனையோ பேர் இருந்தார்கள். சுதந்திரத்தை பற்றி கற்பனை கூட யாரும் செய்து பார்க்காமல் இருந்தார்கள். பெரியோர்களை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 1919ஆம் ஆண்டு நம்முடைய ஜெனரல் டயர் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஜாலியன் வாலாபாக்கில் ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் 1500 பேருக்கும் மேலே சுட்டு கொன்றார். குழந்தைகள், பெண்கள், எத்தனையோ பேரை கொன்றார். அதற்கப்புறம் தான் இந்த தேசத்தில் வேகமே எடுத்தது சுதந்திர போராட்டம். அதற்கு முன்னால் அங்கும் ஒன்றுமாக நடந்து கொண்டு இருந்தது.
அதற்கு 21 ஆண்டுகளுக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பே சுவாமி விவேகானந்தர் இந்தியா சுதந்திரம் பெறும். முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், எந்த உலக நாடும் பெறாத ஒரு வித்தியாசமான முறையில் இந்தியா சுதந்திரம் பெறும் என்று சொன்னார். அதைத்தான் பின்னாளில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. எந்த நாடும் சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் போராட்டங்கள் கிளம்பும், இரத்தம் உருளும், தலைகள் பிளக்கப்படும். அகிம்சை முறையில் நாம் பெற்றோம். இது தேசம் உலகிற்கு கொடுத்த செய்தி. இது எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயம் பாருங்க. இவ்வளவு பெரிய நாடு ஆப்கானிஸ்தானிலிருந்து கிட்டத்தட்ட மலேசியா வரைக்கும் உண்டு. அதுதான் அகண்ட பாரதம், பிளவுபடாத பாரதம் என்று. இந்த வெள்ளைக்காரர்கள் இங்கே படையெடுத்து வந்த பிறகுதான் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்தன. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடியது 1947க்கு அப்புறம் தான் பிரிந்தது. அதற்கு முன்னாடி பாகிஸ்தானும் நம்மளோட தான் இருந்தது. அது சுவாமி விவேகானந்தர் எதுவும் பெறாத வித்தியாசமான முறையில் பெறும் என்று சொன்னார். அதை போலவே இந்த பாரத தேசம் யாரும் பெறாத வித்தியாசமான முறையில் சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு சுவாமி விவேகானந்தர் நமக்கெல்லாம் கொடுத்த ஒரே தாரக மந்திரம், மனிதா நீ மகத்தானவன். பெரியோர்களே, 39 வயது வரை வாழ்ந்த ஒருவர் இந்த தேசத்திற்காக தன் உயிரையும் கொடுத்தார். 1500 ஆண்டுகளுக்கு தேவையான செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று அறைகூவல் விடுத்தார். மனிதனை தன்னை தானே தாழ்த்திக் கொள்வதை விட பெரிய பாவம் இல்லை என்பதை சுவாமி விவேகானந்தனுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டினார். அவருடைய குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் கையில் பணத்தை தொடாதவர், தொட்டால் அவருக்கு தூக்கி எறிந்துவிடும். அப்படிப்பட்ட உயர்ந்த சீலர் சாரதா தேவியார் இந்த உலகத்தில் தாய்மார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லட்சிய பெண்மணி. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த சுவாமி விவேகானந்தர் நமக்கு கொடுத்தது, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றபவானினும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியாருடைய வாக்கு. அவருடைய சிந்தனையை நாமும் நம்முடைய எதிர்கால தலைமுறையும் கைகளில் கொண்டிருந்தால், சுவாமி விவேகானந்தருடைய ஒரு கணிப்பு உண்டு. நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த கட்டுரை எழுதியவர் 1886ஆம் ஆண்டு எழுதினார். அப்பொழுது அந்த சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனையை பற்றி சொல்லி இருக்கிறார். சுவாமி விவேகானந்தர் பாரதத்தை பற்றி சொல்கிறார், இந்தியா உலகில் முதன்மை நாடாக இருக்கும், தன்னுடைய அரியாசனத்தில் நின்று இந்த உலகத்திற்கு தன்னுடைய அகிம்சையையும் அன்பையும் மதத்தையும் வழங்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லி இருக்கிறார். இந்த கட்டுரையை எழுதும்போது 1886 எழுதினார். இந்த கட்டுரையை அவர் எழுதும்போது அதற்கான வாய்ப்பு இல்லை என்று எழுதினார் அந்த கட்டுரையாளர். இன்றைக்கு உலகமே நம்முடைய பாரத தேசத்தை முதன்மை நாடாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் கண்ட தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் அவர் கொடுத்த ஒரே செய்தி, மனிதா நீ மகத்தானவன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.